ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு டின்னருக்கு வந்து என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, இட்லி வந்து செஞ்சுட்டு, ஸோ இட்லி கூட சிக்கன் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது செய்யலாம் அப்படின்றதுக்காக அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்கிறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்த இட்லி மாவு வந்து வெளில எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து தக்காளி வந்து தேவையான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி அதில் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் லைட்டாக வந்து சேர்த்து வச்சுருக்கேன், பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து குட்டி பாப்பாக்காக வந்து பால் வந்து ஒரு பக்கம் காய்ச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த குண்டா வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்காகவும், ஸோ ஏதாவது கறி குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால இந்த புது பாத்திரம் வந்து வாங்கினேன். இந்த குண்டா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு அடுத்து வந்து தக்காளி வந்து சேர்த்தாச்சு. இதில் வந்து குக் பண்ண ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக வந்து உப்பு வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டு வதங்கட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுலாம். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பால் வந்து பொங்குறதுக்கு ரெடியாக இருக்குது. பக்கத்துலேயே பால் பொங்க ரெடியாக இருக்குது. மேலே வரைக்கும் வந்துடுச்சு. இனி ஆஃப் பண்ணுற வேண்டியது தான். ஸோ வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி வந்து சிக்கன் மசாலா வந்து நான் மேக்ஸிமம் ஆட் பண்ண மாட்டேன், சம்டைம்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். மல்லித்தூளும் மிளகாத்தூளும் லைட்டாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இனி வந்து இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம். ஸோ அடுத்து வந்து சிக்கனையும் வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ மூடி வந்து போட்டு மூடிடலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டு, இப்போ தண்ணி வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறேன் இல்லையா, அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தேங்காய் வந்து துருவிட்டு இருக்கான் என் தம்பி பையன். ஸோ அடுத்து குழம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். ஸோ அது ஊற்றுறது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன்னா, பட் எங்கள் பாப்பா வந்து அவங்களோட ஹோம்ஒர்க்கை வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் அப்படின்றதுனால அவங்க வந்து ஃபோன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து எடுத்துடலாம் பாப்பா, அதனால ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. ஸோ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இறக்கிற வேண்டியதான். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்லி வந்து ஊற்றியாச்சு. சிக்கன் குழம்பும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் வந்து ஃபினிஷிங்க்கு கொத்தமல்லி தலையும் வந்து தூவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு இறக்கி விட்டுட்டேன். இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இட்லியோட வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இட்லியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சிங்கில் பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக 8:15 ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ கிச்சன் வேலைக்கெல்லாம் வந்து ஒரு 8:30 கம்ப்ளீட் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து வேலை முடிஞ்சிடும். பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஈடு இல்லை, ஒரு தட்டு மட்டும் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி ஊற்றிருக்கேன் ஏன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி உப்புமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக தான் வந்து இட்லி வந்து அடுத்த ஈடு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காத லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.